ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனிக்யூர் பெடிக்யூர் டூல்ஸ். மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க டூல்ஸ். அந்த டூல்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சால் தான் நம்ம மெனிக்யூர் பெடிக்யூர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பண்ணலான்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ அதை பற்றின கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போது மெனிக்யூர்னால் என்ன, பெடிக்யூர்னால் என்ன அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். மெனிக்யூர் அப்படின்றது நம்மளுடைய கை விரல்களை பராமரிக்கிறதுக்கான பேர் தான் மெனிக்யூர்னு சொல்லுவோம். அதே போல் பெடிக்யூர் அப்படின்றது எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள கால் விரல்கள் கால் பாதங்களை அழகுப்படுத்துறதுக்கு தான் நம்ம பெடிக்யூர் சொல்லுவோம். பெடிக்யூர் மெனிக்யூர் ரெண்டுமே விரல் நகங்களையும் கை விரல்களையும் பாதங்களையும் அழகுப்படுத்துவதற்கு மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்காகவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நம்மளுடைய தசைகள் இறுக்கமாகவும் தளர்ந்த அந்த தளர்வாக இருக்கிற பகுதிகளை புத்துணர்வு பெறுவதற்காக தான் நம்ம மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணிக்கிறோம். இதை செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்லர் போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சால் வீட்டிலேயே கூட நம்ம ஈஸியாக மெனிக்யூர் பெடிக்யூர் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூட்டிக்கல் நிப்பர். இந்த கியூட்டிக்கல் நிப்பர் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கைவிரல் மற்றும் இந்த கால் விரல்களுக்கு இடையில் இருக்க, அதாவது அந்த மேல்புறமாக இருக்க இறந்த தோள்களை நம்ம ரிமூவ் செய்கிறதுக்கு நம்ம இந்த கியூட்டிக்கல் நிப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்க்குற டூல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நெயில் கட்டர். இது நெயில் கட்டர்லேயே ஸ்மால் சைஸ் நெயில் கட்டர் இருக்குது, பிக் சைஸ் நெயில் கட்டரும் இருக்குது. இப்போ பார்க்குறது நம்ம பிக் சைஸ் நெயில் கட்டரு. நம்ம பார்த்தது ஸ்மால் சைஸ் நெயில் கட்டரு. அது மட்டும் இல்லாமல் நெயில் கட்டர்லேயே நிறைய டைப்ஸ் நெயில் கட்டர் இருக்குது. இந்த நெயில் கட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சைட்ஸ் எல்லாம் கிளியராக கட் பண்ணுறதுக்கு, க்ளீனாக கட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் ஷார்ப்பில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நெயில் கட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசர். இந்த சிசர் எதுக்கு அப்படின்னா, இந்த சைட்ஸில் இருக்கிறத டீப்பராக கட் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ஹார்ஷாக இருக்க நெயில்ஸை கட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த சிசர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட நேம் நெயில் ஃபைலு. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெனிக்யூரில் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம், பெடிக்யூர்லேயும் நெயில்ஸ் கட் பண்ணுவோம். அந்த நெயில்ஸ் கட் பண்ண நெயில்ஸ் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அப்புறம் நம்ம கையில் கீறுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சாஃப்டன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நெயில் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்மால் நெயில் கிளீனர். இதுலேயே பிக் சைஸ் நெயில் கிளீனரும் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது. ஸோ நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்மால் சைஸ் நெயில் கிளீனர். ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸில் நம்ம ஷார்ப்பாக இருக்க பக்கத்தில் இருக்க நெயிலில் இருக்க டெட் செல்ஸு அண்ட் அழுக்குங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜஸும், பேக் சைடில் இருக்கிறது நம்ம நல்லா புஷ் பண்ணி அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் நம்மள அந்த தோல் பகுதியை நல்லா புஷ் பண்ணி உள்ளே தள்ளி விடுறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பார்க்குற டூல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது பெடிக்யூர் நைஃப்னு சொல்லுவோம். கால்கள்லேருந்து இந்த கட்டை விரல் பகுதிகள்லாம் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அது இல்லாமல் குதிகாலில் வெடிப்புகள்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் மைன்யூட்டாக இருக்கிறத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இந்த டூலோட நேம் டோ நெயில் ஃபைலு. இது நம்ம கட்டை விரல்களை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் நெயில்ஸை சாஃப்டன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த டூலோட நேம் பெடிக்யூர் நைஃப். இந்த பெடிக்யூர் நைஃப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம குதிகால் வெடிப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குதிகால் வெடிப்புகளை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பெடிக்யூர் நைஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டூலோட நேம் ஆக்னி நீடில். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும், அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம இந்த ஆக்னி நீடில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க டூல் நேம் வி ஷேப் புஷ் ஸ்டிக்கு. இது நாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நெயிலுக்கு எட்ஜில் டெட் செல்ஸ் இருக்குது, அதை கியூட்டிக்கல் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வி ஷேப்டு புஷ் ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டூலோட நேம் கர்வ்டு பெடிக்யூர் நைஃப். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கால்களில் இருக்கிற டெட் செல்ஸ் ஆர் அதோட அழுக்குகளை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டூல் நேம் இஆர்பிக்கு. இது நம்ம மல்டி பர்பஸாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருந்த டூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குற டூல்ஸுமே கூட நம்மளுடைய மெனிக்யூர் பெடிக்யூருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பெடிக்யூர் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஸாக இருக்க பகுதியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே போல் பியூமிங் ஸ்டோனுன்னு ஒன்று இருக்குது. அந்த பியூமிங் ஸ்டோனை நம்மளுடைய பாதத்தை ரப் பண்ணி நல்லா தேய்க்கிறதுக்கும், நம்ம கைகளை ரப் பண்ணி தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோஸில் புரிஞ்சிருக்கிறத வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து டெலகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் குரூப்போட லிங்க் கொடுப்பேன். டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுடைய அப்டேட்ஸை வந்து நீங்கள் அதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். பை ஃப்ரெண்ட்ஸ்.